அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு பயாலஜியில் பயோசுவாலஜியில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட நடந்த கொஷின் பேப்பரோட கம்பேரிசன் பார்க்க போகிறோம். 2021 2022 அதுக்கடுத்து 2023 ஆல்ரெடி நம்ம பயோபாட்னி அப்ரூவ் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும். 3-in-1 PDF அப்படின்னு சொல்லிட்டு அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பயோசுவாலஜி பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு தேவையான முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லா லெசனுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு இருக்கும். ஒரு சில வீடியோக்கு பிடிஎஃப்மே நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா பயோபாட்னிக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கலனாலும் வீடியோ லிஸ்ட்டு ஆர் பிளேலிஸ்ட்டில் இருந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு கம்பேரிசன் கொஷின்ஸ் பார்ப்போம். சரிங்களா, 2021 எப்படி கேட்டிருக்காங்க, 2022 எப்படி கேட்டிருக்காங்க, 2023 எப்படி கேட்டிருக்காங்க, எந்தெந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே பார்ப்போம். ப்ளஸ் டஃப்பாக கேட்குறாங்களா இல்லை ஈஸியாக கேட்குறாங்களா அப்படிங்கிறது பார்த்துரும். ஒவ்வொரு இயருக்கும் கொஷினோட அந்த இது எப்படி மாறுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2021 2 மார்க்ஸ் பாருங்கள். கண்ணினப்பெருக்கம் என்றால் என்ன, வாட் இஸ் பார்த்தனோஜெனிசிஸ். அதுக்கடுத்து பனிக்கூட துளைப்பு என்பது யாது, வாட் இஸ் ஆம்னியோசென்டசிஸ். அதுக்கடுத்து புரதச்சேர்க்கை மைய கருத்து எழுதுக, ரைட் த சென்ட்ரல் டாக்மா ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். அதுக்கடுத்து தடுப்பு மருந்து எனப்படுவது எது, வாட் இஸ் வேக்சின். அதுக்கடுத்து இணை மரபற்று போதல், கோ எஸ்டிங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது உயிரிய உருப்பெருக்கம் என குறிப்பிடுவது யாது, வாட் இஸ் ரெஃபர் டு அஸ் பயோ மேக்னிஃபிகேஷன். இது 2021 கேட்டது. அதுக்கடுத்து 2022 கேட்டது. 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக் மோஸ்ட்லி படிச்சிருங்க. இதுக்கான 1 மார்க்ஸ் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணுவோம். இது எல்லாமே மார்ச் மந்த்து நடந்த கொஷின்ஸ். சரிங்களா, சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் இது எல்லாமே சேர்த்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். 5 மார்க்ஸ் இது எல்லாமே. பாட்னி இங்கிலீஷ் மீடியம் அப்லோட் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் பயாலஜியில் சுவாலஜி இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் பண்ண மாட்டேங்க, இருந்தாலும் அதை நான் சொல்கிறது கிடையாது. அதனால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. இதில் மறுபடியும் பாருங்கள், 2022 கொஷின்ஸ் கண்ணினப்பெருக்கம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. இது 2021 ஃபர்ஸ்ட் கொஷின். சரிங்களா, இங்கே என்றால் என்னென்னு மட்டும் கேட்டிருக்காங்க, அடுத்த இயரில் எடுத்துக்காட்டோட கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா வாடகத்தாய் சர்கோசின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து குறியீட்டு இழையிலேருந்து வார்ப்பு ஏற்படுத்துக, டிஃபரன்ஷியேட் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் ஃப்ரம் கோடிங் ஸ்டாண்டு. லாமார்க்கோட பெறப்பட்ட பண்பு கோட்பாட்டின் தவறை நிரூபித்தவர் யார், ஹூ ரீடிஸ்கவர் லாமார்க் தியரி ஆஃப் அக்யூர்டு கேரக்டர் ஆஃப் ஹவு. அதுக்கடுத்து யானைக்கால் நோயோட அறிகுறி, சிம்டம்ஸ் ஆஃப் ஃப்ளேரிசிஸு. மரபணு சிகிச்சை என்றால் ஜீன் தெரப்பி மீனிங். அதுக்கடுத்து 2023 கேட்ட கொஷின்ஸ் பார்ப்போம். இங்கேயும் 1 மார்க்ஸ் அதே தான். இது எல்லாமே 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம். இன்டீரியராக எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் வேணும்னா சொல்லுங்கள், நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் தரணும். ஆல்ரெடி கொஷின்ஸாக நம்ம சொல்லிட்டோம், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். அது பாருங்கள். இப்போ பாருங்கள், கருப்பைச்சுவரின் 3 அடுக்குகள் யாவை, வாட் ஆர் த 3 லேயர்ஸ் ஆஃப் யூட்ரின் வால். மரபணு கூட்டில் குறியீட்டில் போர்லெற்ற குறியீடுகள் என அழைக்கப்படுவது அவை, விச் ஆர் கால்டு நான்சென்ஸ் கோடானின் ஜெனட்டிக் கோடு. குவி பரிணாமம் விரி பரிணாமம் வேறுபடுத்துக, டிஃப்ரென்ஷியேட் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அண்ட் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். கொஷின்ஸை பாருங்கள். 2022 2 மார்க்ஸு இந்த குறியீட்டு இழை வார்ப்பு இழையிலேருந்து வேறுபடுத்துக, கோடிங் ஸ்டாண்டு நான் கோடிங் ஸ்டாண்டு அந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்களா. அதே போல் 10வது கொஷின் பாருங்கள், நான்சென்ஸ் கோடான். அப்போ அந்த கோடிங் சீக்வன்ஸ்லேருந்து அந்த கொஷின்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதே போல் 12வது கொஷின் பாருங்கள், வைரஸ் மூலம் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்கள் எவையின் 4 பெயர்கள். சரிங்களா, அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யானைக்கால் நோய் அந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின்ஸ் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதனால் அது எல்லாமே படிச்சுங்க. விரிவாக்கம் தருக, சிஎஃப்சி பிஏஎன். அதுக்கடுத்து குறைவெப்ப வேறுபாடு உயிரினங்கள் எடுத்துக்காட்டு தருக, ஸ்டீனோதெர்ம்ஸ் கிவ் எக்ஸாம்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2021 கொஷின்ஸ் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திடீர் மாற்ற கோட்பாட்டோட சிறப்பு பண்புகளை எழுதுக, ரைட் த சேலின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் தியரி. அதுக்கடுத்து கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணுயிர் எரிபொருள் கலன் பற்றி சிறுகுறிப்பு எழுதுக, ரைட் ஷார்ட் நோட் ஆன் மைக்ரோபைல் ஃபியூல் செல்லு. அதுக்கடுத்து உடற்செல் மரபணு சிகிச்சை இனசெல் மரபணு சிகிச்சை வேறுபடுத்துக, டிஃபரன்ஷியேட் சொமாட்டிக் செல் ஜீன் தெரப்பி ஃப்ரம் ஜெம் லைன் ஜீன் தெரப்பி. உயிரிய பல்வகையின் தன்மை இழப்பிற்கான ஏதேனும் 5 காரணங்கள் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் அவுட் எனி 5 கேசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஃப்ளாக். இங்கே பாருங்கள் 19வது கொஷினு,
ஒரு சாதாரண ஆணுக்கும் ஹீமோஃபிலியா கலப்புற்ற பெண்ணுக்கும் இடையே திருமணம் நடைபெற்றால் F1 மற்றும் F2 முடிவுகள் எவ்வாறு இருக்கும்? ஓட்ட விளக்கப்படம் வரைக. அவங்க கொடுத்துக்கிறத வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் வரணும். F1ல் வந்து கடத்தப்படுமா, F2ல் கடத்தப்படுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணணும் வரையணும். பயோசுவாலஜியில் இந்த மாதிரி தான் கம்பல்சரி கொஷின்ஸ் இருக்கும். அதே 2022 இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்ப்போம். கருக்கொலை சிசுக்கொலை வேறுபாடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுய தடுக்காப்பு நோய் என்பது திசை மாற்றப்பட்ட தடுக்காப்பு துலங்கலாகும். ஆட்டோஇம்யூனி டிசீஸ் இஸ் எ மிஸ்டைரக்டட் இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் ஜஸ்டிஃபை. உயிர் எதிர்ப்பு திறன் எப்பொழுது உருவாகிறது? when does antibiotic resistance develop? இறப்பு விதத்தை பிறப்பு விதத்திலிருந்து வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஷியேட் நேட்டாலிட்டி ஃப்ரம் மோர்டாலிட்டி. இங்கே பாருங்கள் 19வது கொஷின். இங்கே 2021 19வது கொஷின் பாருங்கள். அதே ஜெனட்டிக்ஸு. அதே 2022 19வது கொஷின் அதே ஜெனட்டிக்ஸு. அதே போல் குரோமோசோம் கொடுத்து பால்நிலையம் பற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து 2023 கேட்ட கொஷின்ஸ் பார்ப்போம். இழப்பு மீட்டல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ரீஜெனரேஷன் கிவ் எக்ஸாம்பிள். குரோமோசோம் தொகுப்படுத்தோட பயன்கள் அதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்ளிகேஷன் ஆஃப் கேரக்டரைப்பிங்க. ஒற்றை செல் புரதம் என்றால் என்ன? அதோட பயன்கள். சிங்கிள் செல் புரோட்டீன் யூசஸ். சூழல் பாதுகாப்பிற்கு சூழல் வெளி பாதுகாப்பு உள்ள வேறுபாடு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு கன்சிடரேஷனு. அதுக்கடுத்து முதிர் உயிரி திசுக்களை புதுப்பிக்கவும் பல்திறன் கொண்ட செல்கள் யாவை? அவற்றின் அதிக உற்பத்தி மூலாதாரம் எது? இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5 மார்க் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். சரிங்களா? இது 2021 கேட்ட 5 மார்க்ஸ். மனித கருவுறுதல் செயல்முறை விலக்கி பல விந்து செல்களால் கருவுறுதல் எவ்வாறு தடுக்கப்படுகிறது என்பதை விளக்குக. ஜேக்கப் மற்றும் மோனாடு வழங்கிய லேகோப்ரான் மாதிரி விளக்குக. இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து இம்யூனோகுளோபின் அமைப்பை தகுந்த வகைப்படுத்தின விவரி. மண்ணோட பண்புகள். இந்த 4 கொஷின்ஸ் தான் 2021. 2022 கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். மனித அண்ட செல்லின் அமைப்பை படத்துடன் விவரி. அதே போல் 5 மார்க்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா மனிதன் கருவுறுதல் முறை. சரிங்களா? இந்த கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. அதே போல் மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்புகள். இங்கே அதே கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த 3 மார்க்ஸில் ஒரு இதில் பார்த்துருப்போம். சரிங்களா? அதனால் அந்த இதை பார்த்துங்க மரபணு திட்டத்தை பற்றி. அதுக்கடுத்து இம்யூனோகுளோபின் அமைப்பை தகுந்த படத்துடன் விவரி. இங்கே 2021 பார்த்தீங்கன்னா அதே கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரிப்பீட்டாக இருக்கும். இதோட ஒரு 3 கொஷின்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த 2 இயர்லேயே ரிப்பீட்டாக இருக்குது. அதுக்கடுத்து கதிரியக்க கழிவு மேலாண்மை பற்றி குறிப்பு எழுதுக. அதுக்கடுத்து 2023 5 மார்க்ஸ் பார்ப்போம். மனித விந்து செல்லின் அமைப்பை படத்துடன் விவரி. இங்கே என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, மனித அண்ட செல்லோட அமைப்பு கேட்டிருக்காங்க. இந்த இயரில் விந்து செல் அமைப்பு கேட்டிருக்காங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து அதே 2023 பாருங்கள் இம்யூனோகுளோபின் அமைப்பு படத்துடன் விளக்குக. இந்த 2021 கொஷின் பாருங்கள் 21 ஃபஸ்ட்டு கொஷினாக இருக்கும். 2022 பாருங்கள் 21 அதுவும் ஃபஸ்ட்டு கொஷின் தான். அதுக்கடுத்து 2023 பார்த்தீங்கன்னா 20 அல்லது கொஷின்ஸில் இருக்கும். சரிங்களா? இங்கே இந்த ஒரு கொஷினை 3 இயரும் என்ன பண்ணியிருக்கு, ரிப்பீட்டாக இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆச்சுன்னா நமக்கு 5 மார்க்ஸ் வந்து ஈஸியாக எடுக்கலாம். அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுங்க. உயிரிய பல்வகைத்தன்மை இருப்பதற்கான முக்கிய காரணம், இதுவும் ரிப்பீட்டட்னு நினைக்கிறேன். இங்கே செக் பண்ணி பார்ப்போம். இதில் இல்லை. சப்போஸ் 3 மார்க்ஸில் ஏதாவது என்ன பண்ணியிருந்துக்கலாம், கேட்டிருக்கலாம். அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உயிரிய பல்வகை இருப்பதற்கான ஏதேனும் 5 காரணங்கள் கேட்டிருக்காங்க. இதே 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? முக்கிய காரணமாக மனித செயல்பாடுகள், ரெண்டும் சேம் மீனிங் தான் வரும். அதே போல் புரத உற்பத்தியில் அமினோ அமிலங்களை கடத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் RNA. இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிங்க, ப்ரிப்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணி படிச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம 7 இயர்ஸாக நடந்த 7 இயர்ஸ்னால் 7 பப்ளிக் எக்ஸாம்ஸாக நடந்த கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. 11th and 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு. இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணி படிச்சிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு வந்து முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாமே வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.